வெல்கம் டு கிரிப்டோ கோட். நீங்க டெவலப் பண்ண ஆப்க்கு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பணும், ஆனா எந்த டூல் யூஸ் பண்றதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? டோன்ட் வரி. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கிற ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் OneSignal அண்ட் Firebase. இத வச்சு ஒரு செம்ம டீடைல்டு கம்பேரிசன் பார்க்க போறோம். நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். கண்டிப்பா உங்க மைண்ட்ல இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கும். Firebase யூஸ் பண்றதா இல்ல OneSignalக்கு போறதா? வாங்க, இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பக்கம் கூகுளோட ஒரு பெரிய பவர் ஹவுஸ், டெவலப்பர்ஸோட நம்பிக்கையானவன் ஃபயர்பேஸ் கிளவுட் மெசேஜிங். அடுத்து இன்னொரு பக்கம் மார்க்கெட்டிங்காகவே பிறந்த ஒரு சாம்பியன், யூசர் என்கேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட், OneSignal. ரெண்டு பேருமே செம்ம பவர்ஃபுல். ஆனா உங்க தேவைக்கு யாரு கரெக்டான ஆள்? ஓகே, லெட் தி பேட்டில் பிகின். ரவுண்ட் 1, ஈஸ் ஆஃப் யூஸ். எதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஒரு டூல் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை யூஸ் பண்றதே ஒரு பெரிய தலைவலினா அப்புறம் என்ன பிரயோஜனம், கரெக்டா? சோ இந்த ரவுண்ட்ல யார் ஈஸியா ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். இங்க வித்தியாசம் ரொம்பவே கிளியரா தெரியுது. இப்போ நீங்க Firebase யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கோடிங் பண்ணி தான் ஆகணும். நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்ப நீங்க பேக் எண்ட் கோட் எழுதணும். ஆனா OneSignalல அந்த பிரச்சனையே இல்ல. அவங்க ஒரு சூப்பர் யூசர் ஃப்ரெண்ட்லி டேஷ்போர்டு கொடுத்துடுறாங்க. நீங்க ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணியே உங்க கேம்பெயின்ஸை அனுப்பிடலாம். ஸோ வித்வுட் எனி டவுட் ரவுண்ட் 1ஓட வினர் OneSignal தான். ஓகே, யூஸ் பண்றது ஈஸியா இருக்கிறது ஒரு விஷயம்தான். ஆனா அந்த டூல்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? சோ வாங்க அடுத்த ரவுண்டுக்கு போவோம். ஃபீச்சர்ஸ். ஜஸ்ட் ஒரு பேசிக் நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதை தாண்டி இந்த டூல்ஸ் வேற என்ன மாதிரி மேஜிக் எல்லாம் பண்ணும்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இந்த விஷயத்துல தான் OneSignal ஒரு ஆழமான லீட் எடுக்குது. தப்பு சொல்லக்கூடாது. Firebase பேசிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான டூல். ஆனா OneSignal மார்க்கெட்டிங் டீம்ஸ்க்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொடுக்குது. சொல்லணும்னா அட்வான்ஸ் செக்மெண்டேஷன் யூஸ் பண்ணி சென்னையில இருக்கிற ஐபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃபர் அனுப்பலாம். ஏபி டெஸ்டிங் யூஸ் பண்ணி 50% ஆஃப் ஆஃபர் நல்லா ஒர்க் ஆகுதா, இல்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஆப்க்கு புதுசா வரவங்களுக்கு வெல்கம் மெசேஜ் அனுப்புற மாதிரி ஆட்டோமேட்டட் கேம்பெயின்ஸ் செட் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் Firebaseல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்காது. இப்போ ரொம்ப முக்கியமான எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரவுண்டுக்கு வந்துட்டோம். பிரைசிங். ஆமா, காசு விஷயம். எவ்வளவு செலவாகும்? இந்த ஃபைனல் ரவுண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க? இங்க தான் ஆட்டமே மாறுது. Firebaseோட கோர் புஷ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் அனுப்பலாம், ஒரு பைசா கூட செலவில்லாம. OneSignalலையும் ஒரு நல்ல ஃப்ரீ பிளான் இருக்கு. ஆனா நம்ம முன்னாடி பேசணுமே அந்த ஏபி டெஸ்டிங், அட்வான்ஸ் செக்மெண்டேஷன் மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும்னா நீங்க OneSignalோட பெய்ட் பிளான்ஸ்க்கு போய் தான் ஆகணும். ஸோ சாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. Firebaseக்கு நீங்க டெவலப்பரோட டைமை செலவு பண்றீங்க, ஆனா OneSignalக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்காக பணம் செலவு பண்றீங்க. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? யாரு வினர்? உண்மையா சொல்லணும்னா இங்க ஒரு சிங்கிள் வினர் கிடையாது. உங்க தேவைதான் இங்க வினரா முடிவு பண்ணும். நீங்க ஒரு டெவலப்பர், உங்களுக்கு கோடிங் ஒரு ப்ராப்ளமே இல்ல, ஒரு ஃப்ரீ ராக் சாலிடான டூல் வேணும்னா கண்ணை மூடிட்டு Firebaseக்கு போங்க. பட் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் டீமா இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், டீடைல்டு அனலிட்டிக்ஸ், அப்புறம் ஒரு ஈஸியான டேஷ்போர்ட் வேணும்னா அப்போ OneSignal தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். சோ உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது சரியா வருமோ அதை பொறுத்து Firebase அல்லது OneSignalஐ சூஸ் பண்ணுங்க. ஹோப் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இத போல இன்னும் நிறைய டெக் கம்பேரிசன்ஸ் அண்ட் கூல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம கிரிப்டோ கோடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.